கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு. இப்ப 2 பேர் தான் வந்து யார் பக்கம், அதாவது எந்த கூட்டணி அப்படிங்கிறது 2 விஷயம். ஒருத்தரு ராமதாஸ், இன்னொருத்தர் ஓபிஎஸ். ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா காலமாவே பார்த்தீங்கன்னா, என்னங்க அதிமுகல தனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அமமுகல கூப்பிட்டுட்டு இருந்தார் யாரு? டிடிவி. அது அவருக்கு வந்து அவருக்கு வந்து பிடித்தமில்லை. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு முதல்வரா இருந்த ஆளு. நம்ம வந்து போய் இன்னொரு கட்சியில சேர்ந்து சரியா இருக்காது அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. 2வது ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, ஏடிஎம்கேல இருக்கணும். ரெட்டலையில நிக்கணும். அப்படி ஏடிஎம்கே கூட்டணின்னு ஒண்ணு வச்சுட்டு, நம்ம ஒரு தனி சின்னத்துல இருக்கிறதுங்கிறது சரியா இருக்காது அப்படின்னு அவருடைய நிலைப்பாடு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சசிகலா வந்து தனி அமைப்பு ஆரம்பிச்சு 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அவங்க வந்து ஒரு தனியா கிட்டத்தட்ட ஒரு 30, 40 தொகுதிகள்ல அவங்க தனியா போட்டியிட போறாங்க. ஒருவேளை சசிகலாவோட ஓபிஎஸ் போறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த நிலையில தான் அவர் வந்து சிஎம் பார்த்திருக்காரு. ஏற்கனவே இது 3வது முறை சிஎம் பார்த்திருக்காரு.